உங்க குழந்தைங்க ஹோம்ஒர்க் பண்ணும்போது பாட்டு பாடிக்கிட்டே பண்றாங்களா? அது டிஸ்ட்ராக்ஷன் இல்லைங்க, அது மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸா இருக்கலாம். பொதுவா நம்மளோட பிரச்சனையே ஒரு பேரண்டா குழந்தைங்க மேக்ஸ்ல எவ்வளவு மார்க் வாங்குறாங்க, சயின்ஸ்ல எவ்வளவு மார்க் வாங்குறாங்க, ஒருவேளை சரியா மார்க் வாங்கலனா அவங்க இன்டெலிஜென்ட் இல்லைன்னு நம்ம நினைச்சுப்போம். ஆனா குழந்தைங்களுக்கு நேச்சுரலாவே சில இன்டெலிஜென்சஸ் இருக்கும். மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ், டான்ஸ்ல, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், ஆர்ட், இந்த மாதிரி நிறைய இன்டெலிஜென்சஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு நல்ல கரியர் கவுன்சிலரை பார்த்து ஒரு மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அசஸ்மெண்ட் எடுத்து பார்த்தா உங்க குழந்தைக்கு நேச்சுரலா டாமினண்டா இருக்க இன்டெலிஜென்சஸ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சு அதுக்கு ரெலவெண்டா இருக்கிற கிளாஸஸ்ல நீங்க அவங்கள போட்டீங்கன்னா அந்த இன்டெலிஜென்சஸ அவங்களால நல்லா டெவலப் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது, உங்க குழந்தைங்க ஹாபி பேஸ்ட் லேர்னிங் பண்ணும்போது அதை நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. யாருக்கு தெரியும், இன்னைக்கு அவங்க ஹாபியா பர்சியூ பண்றத நாளைக்கு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் கரியரா கூட அவங்களால மாத்திக்க முடியும். நம்பர் 3, பொதுவா கரியர் பேஸ்ட் கான்வர்சேஷன்ஸ் நம்ம ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் மார்க்ஸ் வச்சு தான் பண்ணுவோம். ஆனா அப்படி மட்டும் பண்ணாம உங்க குழந்தைங்களுக்கு நேச்சுரலா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஹாபிஸ் அண்ட் அவங்களோட நேச்சுரல் இன்டெலிஜென்சஸ் அலைன் பண்ணியும் நீங்க அந்த கான்வர்சேஷன்ஸ் பண்ணுங்க. இத பத்தி அவங்க நிறைய கத்துக்கிறதுக்கான ஆர்வத்தை அவங்களுக்கு கொடுக்கும். இந்த தகவல் உங்களை யோசிக்க வச்சிருந்தா இது போல கரியர் ரிலேட்டடான மித்ஸ், ஃபேக்ட்ஸ் அண்ட் பவர்ஃபுல் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் நிறையவே நான் தொடர்ந்து ஷேர் பண்ண போறேன். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் பத்தி இன்னும் டீடைல்டான ஒரு வீடியோ பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையுமே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.